வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பாவ் பாஜி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பன் இருக்குது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு போடுறதுக்கு கடுகு சீரகம்லாம் போடக்கூடாதுங்க. பாவ் பஜ்ஜிங்கிறதுனால கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சீரகம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பட்ரு போட்டிருக்கேங்க 2 ஸ்பூனு கடாய் வச்சு. இந்த பட்டரில் நம்ம இந்த கஸ்தூரி மேத்தியும் சீரகத்தையும் போட்டுருவோம். கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நல்லா இதானதும் நல்லா பட்டர் உருகி நல்லா இதாகட்டும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் பாவ் பாஜி மாதிரி நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, நம்ம கிழங்குலாம் சேர்த்துறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம பீன்ஸும் கேரட்டு அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அது வேகணும். அதுக்கு முன்னாடி தக்காளி போட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகணும். நல்லா கொஞ்சம் ஒரு தொக்கு மாதிரி வரணும். தக்காளி சேர்த்துருக்கோம். குடமிளகா இருந்தால் நீங்கள் குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி குடமிளகா இல்லை, அதனால் கேரட் பீன்ஸ் மட்டும் போடுறேன். குடமிளகா உங்களுக்கு எனி கலர் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால். குடமிளகா ஃபஸ்ட்டே போடாமல் பொடியாக நறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னே சேர்த்துனிங்கன்னா நறுக்குன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கூழ் மாதிரி வெந்துடும். வெந்தால் நல்லா இருக்காது கேப்சிகம். இதில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன். கறி மசாலா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்பேன். கூட உங்களுக்கு வேறு ஃப்ளேவருக்கு வேறு ஏதாவது சிக்கன் மசாலா தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த கேரட் பீன்ஸு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருவோம். நல்லா சேர்ந்து இதாகட்டும். பொடியாக தான் நறுக்கிட்டேன். அது கொஞ்சம் வெந்தும் வேகாமல் இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்குவோங்க. பாருங்க, நம்ம போட்ட மசாலா, தக்காளி, அந்த கேரட் பீன்ஸு எல்லாம் ஒன்றும் சேர்ந்தா அப்படியே நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க. நம்ம 1/2 ஸ்பூன் தான் போட்டோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம் லைட்டாக. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு அந்த பன்னில் வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா அதுவே ஒரு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வந்த மாதிரி ஆகிடும்.
நல்லா கரண்டியில் இப்படி இது பண்ணி விட்ருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா மசிஞ்சிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடணும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்குவோம். கொத்தமல்லி தூவி கிளறிக்குவோம். நீங்கள் கேப்சிகம் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து கேப்சிகத்தை போட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். நம்ம கடையிலலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ராவாகவே தான் கொடுப்பாங்க. அப்போ தான் கடை டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள், பாவ் பாஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டு சூட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும் சின்னதாக பன்னு. இதை வந்து நீங்கள் அப்படியேவும் இது பண்ணால், நான் வந்து கட் பண்ணி இன்றைக்கி டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணி டோஸ்ட் பண்ணுறேன். பட்டர் போட்டுக்கணுங்க. டோஸ்ட்டுக்கும் நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ணோம். டோஸ்ட் ஆகட்டும். நீங்கள் அப்படியே முழு பண்ணால் திருப்பி வச்சு டோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பண்ணு தான். இந்த கொரோனா டைமில் வெளியே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாமல் நீங்களே வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வெளியே போய் எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் சீக்கிரத்தில். ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே சமைச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இந்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்து வச்சுக்குவோம். நான் இது மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத. பாருங்கள், நமக்கு சூடான பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரா ஆனியன் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ லெமன் வந்து நம்ம லைட்டாக புழிஞ்சிட்டு சாப்பிட்லாங்க. லெமனை புழிஞ்சிக்கிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பாவ் பாஜி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.